ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோல எதை பத்தி உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய சேனல்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்த ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஹேர் ஆயில எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை வந்து எங்களுக்கு வீடியோ மூலியமா ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோல. காமனா எல்லாருக்குமே நான் வந்து எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ண போறேங்க. ஸோ நம்மளுடைய சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேர் ஆயில் யாருக்காவது தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஹேர் ஆயில்ல 20+ இன்கிரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணதுனால நம்ம கிட்ட வாங்கின அத்தனை கஸ்டமர்ஸும் ஒரு சூப்பரான ரிவ்யூ அப்படிங்கறது 2 monthsக்குள்ள நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் நம்மளுடைய ஹேர் ஆயில வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போட்ட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹேர் ஆயில் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒரு சில ப்ரொசீஜர்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கணுங்க. அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரத்துல 7 நாள் அப்படின்னா அந்த 7 நாளும் நீங்க எப்படி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும், எப்ப நீங்க ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்க 7 நாள் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் 2 days வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். 3rd day வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். 4th day 5th day நீங்க ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும். 6th day ஆர் 7th day நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். அதாவது வாரத்துல 2 முறை நீங்க தலை குளிக்கணும், 4 முறை நீங்க வந்து எண்ணெய் வைக்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஹேர் ஃபால் கம்பல்சரி கம்மியாகுங்க. வாரத்துல 2 முறை கண்டிப்பா நீங்க வந்து தலை குளிக்கணும். அந்த தலை குளிக்கும் போதுதான் நம்ம தலையில இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் ரிமூவ் ஆகும். ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஹேர் ஆயில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க தலைமுடியை நல்லா சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கு இல்லாத அளவுக்கு பாத்துக்கோங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க சிக்கு இருக்கும் போதே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, சிக்கு இருக்கும் போதே நீங்க எண்ணெய் வச்சிருவீங்க. எண்ணெய் வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து சிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னுவீங்க. அந்த மாதிரி நீங்க வைக்கும் போது உங்களுடைய முடி அப்படியே சீப்புல வந்து உருவிட்டு வரும். முன்னாடியே ஃபர்ஸ்ட் தலைமுடி வந்து நீங்க எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க உங்க கைகளாலே யூஸ் பண்ணி நீங்க வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. நீங்க சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து எண்ணெய் வைங்கன்றத இப்ப நான் எப்படி அப்ளை பண்றேங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் நல்ல சிக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் சிக்கு எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான சீப்பு யூஸ் பண்றேன் அப்படிங்கறத உங்களோட நான் ஷேர் பண்றேங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டை வந்து நம்ம பார்ட்டிஷனா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது சொல்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பல்லு சீப்பு தான் யூஸ் பண்ணுவேன் சிக்கு எடுக்கிறதுக்கு. நீங்க சின்ன முடியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இல்ல பெரிய முடியா இருந்தாலும் சரி, முடி எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க தலை குளிச்சதுக்கு அப்புறமா நீங்க தலையில சீப்பு வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சீப்பை மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. சின்ன சீப்பு நிறைய பேர் யூஸ் பண்றீங்க. இது காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா அவ்வளவுதான் இருக்கும் நார்மலா படி பார்த்தா. இந்த மாதிரி சீப்பு வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சீப்பு வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல சிக்கு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க கைகளை யூஸ் பண்ணியே நீங்க வந்து சின்ன சின்னதா சிக்கு எடுத்துருங்க. சின்ன சிக்கெல்லாம் இருக்கும், அதை கைகளை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி பெரிய பல்லு சீப்பை யூஸ் பண்ணி நீங்க நார்மலா வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. நான் நார்மலா வந்து சிக்கு எடுத்து வச்சுட்டேன், அதனால எனக்கு வந்து சிக்கு அதிகமா இருக்காது. நான் சிக்கு எடுத்து வச்சுட்டேன் முன்னாடியே. அதே மாதிரி இந்த சைடும் பாத்தீங்கன்னா நீங்க சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஹேர் ஆயில் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கறத சொல்றேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஆயில். நம்மளுடைய ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே நல்லா ஷேக் பண்ணுங்க. எப்பவுமே எந்த ஒரு மெடிக்கேட்டட் ஹேர் ஆயிலா இருந்தாலும் நீங்க ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. நார்மல் கோகோனட் ஹேர் ஆயில் அப்படின்னா நீங்க ஷேக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஹேர் ஆயில் நீங்க மெடிக்கேட்டடா வாங்கும் போது நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம இதுல நிறைய இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணதுனால இது நல்லா வந்து டைல்யூட் ஆகும். ஸோ அதனால நல்லா வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ண போறேங்க. ஸோ நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கைகளால ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் நீங்க எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்கேல்ப்ல தான் ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா முடியல நிறைய எண்ணெயை ஊத்துவீங்க, மண்டைக்குள்ள எண்ணெயே இருக்காது. அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கேல்ப் எப்பவுமே வந்து மாய்ஸ்சரா வச்சிருக்கணும். உங்களுடைய ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆச்சு அப்படின்னாவே கம்பல்சரி ஹேர் ஃபால் ஆகும். ட்ரையா இருந்தா கண்டிப்பா டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். நம்மளோட ஸ்கேல்ப் எப்பவுமே ட்ரையா இருக்கவே கூடாது, எப்பவுமே மாய்ஸ்சரா வச்சுக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஹேருக்கு வந்து நான் எந்த கண்டிஷனர்ஸ் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எதுவா இருந்தாலும் ஹேர் பேக் யூஸ் பண்ணுவேன், ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன், சிகக்காய் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 3 மட்டும்தான் என்னுடைய தலையில வந்து நான் எது யூஸ் பண்ணாலும் இந்த 3 தவிர்த்து வேற எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஹேர் பேக் மஸ்ட் நான் யூஸ் பண்ணுவேன். ஹேர் பேக் யூஸ் பண்றதுனால தான் நம்மளுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதே கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணியாச்சு, இந்த சைடு அப்ளை பண்ணியாச்சு. நான் முடிக்கு வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வைப்பேன், ரொம்ப அதிகமா வைக்க மாட்டேன். ஸ்கேல்ப்ல தான் அதிகமா வைப்பேன்.
அதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா தயவு செய்து ஹேர் வந்து கட் பண்ணிடுங்க. எங்க வரையும் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கும் அங்க இருக்கிற வரையும் நீங்க கட் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் அப்படிங்கிறதே இருக்காது. ஏன் அப்படின்னா நான் ரெகுலரா வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி கரெக்டான டைம்ல வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஹேர் பேக் மஸ்ட் போடுவேன். அதனால எனக்கு வந்து ஸ்பிளிட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் எனக்கு வந்து ஸ்பிளிட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. எனக்கு கம்மின்னு சொல்ல முடியாது, இருக்காது. எனக்கு மோஸ்டா வந்து ஸ்பிளிட்டன்ஸ் வந்து இருக்காது. ஸோ நீங்க எப்படின்னா உங்களுடைய ஹேர் எப்பவுமே மாய்ஸ்சரா வச்சுக்கணுங்க. ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கக்கூடாதுன்னா கம்பல்சரி வாட்டர் வந்து நீங்க கம்பல்சரி ட்ரிங்க் பண்ணியே ஆகணும். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தண்ணி வந்து கன்சியூம் பண்ணிக்கணும். நீங்க வந்து 20 kg இருக்கீங்கன்னா 20 kgக்கு 1 லிட்டர், நீங்க 70 kg இருக்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. 60 kg அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 3 லிட்டர்ஸ் வந்து எடுத்துக்கணும் வாட்டர். 80 kg இருக்கிறவங்க 4 லிட்டர்ஸ் மஸ்ட் நீங்க எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ரேஷியோ. 1 லிட்டருக்கு வந்து 20 kg 20 kg வெயிட்ல இருந்தா 1 லிட்டர் கன்சியூம் பண்ணிக்கணும் வாட்டர். ஸோ இந்த ரேஷியோவை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹேர் ஆயில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நல்லா கிடையாது, ஜஸ்ட் நான் வீடியோக்காக தான் நான் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கேல்ப்ல நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய விரல்களை யூஸ் பண்ணியே இந்த மாதிரி நல்லா வந்து நீங்க வாரி விட்டுக்கலாம். இல்ல வீட்டுல யாராச்சும் இருக்கிறாங்கன்னா தயவு செய்து அவங்க கிட்ட ஹேர் ஆயில் கொடுத்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நீங்க மசாஜ் பண்ண என்ன ஆகும்னா முடி இல்லாத இடத்துல கூட நம்மளுக்கு அந்த மாதிரி மசாஜ் பண்றதுனால பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி முடி இல்லாத இடத்துலயும் புது முடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டி கொடுக்கும். அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா யாராவது பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னா, இருந்தால் நான் சொல்றேன், இல்லைன்னா நீங்க உங்களுடைய விரல்களை யூஸ் பண்ணியே நீங்க வந்து மசாஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஸ்கேல்ப்ல தான் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணுறேன். நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஹேர்ல லைட்டாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியால மோஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்க. ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறவங்க தயவு செய்து நீங்க கட் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்க கட் பண்ணிட்டு நார்மல் படி நீங்க ஹேர் பேக் போட்டுட்டு அதுலேருந்து ட்ரை பண்ணுங்க. ஹேர் பேக், ஹேர் ஆயில், ஹேர் வாஷ் பண்ணும் போது வந்து கெமிக்கல் லெஸ்ஸாக வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. ஷாம்பூஸ் அந்த மாதிரி இல்லை சிகுக்காவுக்கு நீங்க சேஞ்ச் ஆயிடுங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஹேர்லயும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. சோ இப்போ வந்து நான் 2 சைடும் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் சிக்கு எடுக்கிறேன் பாருங்க. எனக்கு சிக்கே வராது, ஏன்னா நான் முன்னாடியே சிக்கு எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இங்க பாருங்க ஒரு முடியும் வரல. இது வந்து நான் லைவா தான் உங்களுக்கு வந்து நான் காட்டிட்டு இருக்கேன். இதை வந்து நான் எதுவும் கட்லாம் பண்ணல, லைவா தான் நான் காட்டிட்டு இருக்கேன். இப்ப நான் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு முடி கூட எனக்கு வரல. ஏன்னா நான் முன்னாடியே வந்து சிக்கு கையிலே எடுத்து வச்சுட்டேன். கையில சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நான் சீப்பு வச்சும் சிக்கு எடுத்துட்டேன். இப்ப நீங்க இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணிட்டு சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன பல்லு சீப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பல்லு சீப்பும் நீங்க வாரத்துக்காண்டி யூஸ் பண்ணுங்க. இப்ப வந்து நம்மளுடைய தலை வந்து கொஞ்ச நாள் நல்லா ஊறணும். ஊறத்துக்கு நீங்க கொண்டையாவது கட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப டைட்டா இல்லாம ரொம்ப லூஸா இல்லாம தலைமுடியை வந்து பின்னலும் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு சில பேர் வந்து என்னன்னா அந்த எண்ணெய் நல்லா ஊறணுங்கிறதுக்காக நல்லா தூக்கி கொண்டை போட்டுருவாங்க. அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நார்மல் படி நான் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு அப்புறமா பின்னல் பண்ணிட்டு நார்மலா கொண்டை போட்டுப்பேன். இல்லைன்னா அப்படியே கூட நான் சின்ன ரப்பர் பேண்ட் போட்டு கூட விட்டுருவேன். ஏன்னா நம்ம அப்படியே வச்சா கூட மறுபடியும் சிக்க ஆயிட்டே இருக்கும். நம்ம படுப்போம், இல்ல வந்து உட்காருவோம், ஏதாவது வேலை செய்வோம். இந்த மாதிரி செய்யும் போது தலைமுடியை வந்து அந்த அளவுக்கு நம்ம கண்டுக்க மாட்டோம். அப்போ இன்னும் சிக்கல் வந்து அதிகமாகும். இந்த அளவுக்கு தான் நான் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஸ்கேல்ப்ல தான் அதிகமா நான் கான்சென்ட்ரேட் வந்து பண்ணுவேன். ஹேர்ல வந்து ஜஸ்ட் லைட்டா அப்ளை பண்ணுவேன், அவ்வளவுதான். ஸோ இதுதாங்க என்னுடைய ஹேர் ஆயில் வந்து அப்ளிகேஷன் வந்து இப்படிதான் என்னுடைய ப்ரொசீஜர் வந்து. இப்ப தலைமுடி வந்து பின்னலுக்கு நார்மல் படி பார்த்தோம்னா நார்மலா இந்த மாதிரி சின்ன பல்லு சீப்பை வந்து யூஸ் பண்ணி நான் வந்து தலையை வந்து நல்லா வாரி விட்டுருவேன். நீங்க தலை வாரத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனாலும் 3 to 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நல்ல ஜென்டில் மசாஜிங் கொடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கிற ஏரியால கூட உங்களுக்கு புதுமுடி வளர்ச்சியை தூண்டணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்றதுனால பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுனாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து
ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிட்டு ஹேர் ரீக்ரோத்தும் ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி சீப்பு வந்து நீங்க யூஸ் பண்றதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சின்ன பெனிஃபிட்ஸ் கிடையாது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சீப்பு நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முடி கூட வராது. இப்போ நான் லைவ் லொகேஷன்ல தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, எனக்கு ஒரு முடி கூட வராது. இந்த சீப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 முடி வந்திருக்கு, அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு முடிங்கிறது வராது, இவ்வளவுதான் உங்களுக்கு. எனக்கு மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 முடி, அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு வராது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி பின்னல் போட்டுக்கிறேன் அப்படின்னு பாருங்க. நான் அதிகமா கொண்டையும் போட மாட்டேன், ரொம்ப ரேர் கேஸ்ல தான் நான் வந்து கொண்டை போட்டுப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டு பின்னல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் கம்பல்சரி கம்மியாகும். அதே மாதிரி ஒரு சில பேர் சீப்பு வச்சு வாடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போட்டு நல்லா வாருன்னு வாருவீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. நார்மலா பொறுமையாவே பண்ணுங்க, ஒன்னும் அர்ஜென்ட் கிடையாது. நம்ம முடிக்காக நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா? நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா பிடிச்சி வாரு இருக்கிற முடியும் அதுல பாதி வந்துடும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. ஒரு ஜென்டலா வந்து ஹேண்டில் பண்ணுங்க, ரொம்ப ரூடா ஹேண்டில் பண்ணாதீங்க. ஏன்னா முடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு பார்ட் தான். ஸோ அதனால அதையும் ஜென்டலா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. நான் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா பின்னல் போட்டுருவேன். ஏன்னா பாதியில விட மாட்டேன். நம்ம வீட்டில் இருக்கிறது இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு போட்டுட்டு மடிச்சிருவேன். இந்த அளவுக்கு போட்டுட்டு மடிச்சு ஒரு பேண்டோ அந்த மாதிரி போட்டு விட்டுருவேன். இவ்வளோதான். ஆக்சுவலி நான் வந்து இப்படி தான் வந்து ஹேர் வந்து இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து ஹேர் ஆயிலும் அப்ளை பண்ணுவேன். இதுதான் என்னுடைய ப்ரொசீஜர். எப்பவுமே சீப்பு யூஸ் பண்ணும்போது 2 சீப்பை யூஸ் பண்ணுங்க. சின்ன முடியா இருந்தாலும் சரி, பெரிய முடியா இருந்தாலும் சரி, 2 சீப்பை மஸ்ட் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு பழக்கமா வந்து உருவாகும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கும் நான் ரிப்ளை வந்து கொடுத்துட்டு இருக்கேன். யாருக்குமே இதுவரை ரிப்ளை கொடுக்காம இருந்ததில்லை, எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை கொடுத்துருவேன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.